யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தினுடைய கடைசி பின்பகுதி வார்த்தையை எனக்கு முன்பாக ஆவியானவர் நிறுத்தினார். அதனுடைய முழு வேத பகுதியையும் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். பழைய ஏற்பாட்டில் 1061வது பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கடைசி வார்த்தை சொல்லுங்க, திரும்ப அளிப்பேன். எதெல்லாம் இழந்து நஷ்டப்பட்டீர்களோ கர்த்தர் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நல்ல கைத்தட்டி ஒரு நிமிடம் ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல அந்நிய பாஷை பேசி திரும்ப கர்த்தர் தரப்போகிறார். அபிஷேகம் இழந்துட்டீங்களா? பரிசுத்தத்தை இழந்துட்டீங்களா? சத்துரு உங்களிடத்திலிருந்து கொள்ளையடித்து கொண்டு போனானா? ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சொத்துக்களை, சம்பத்துக்களை, ஆரோக்கியத்தை, சுகத்தை, விடுதலைய எதை எதை இழந்து போனார்களோ, எதை எதை சத்துரு எடுத்து கொண்டு போனானோ, whatever you lost in your life, எதெல்லாம் போனதோ திரும்ப கர்த்தர் அளிப்பே என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். திரும்ப அளிப்பேன். அந்த வேத பகுதியில் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அனுப்பின மிகப்பெரிய சேனை. முதல்ல வெட்டுக்கிளின்னு சொல்றார், 2வது பச்சைக்கிளின்றாரு, 3வது முசுக்கட்டை பூச்சின்றாரு, 4வது பச்சை புழுங்கிறாரு. இது எல்லாமே அழிக்கிற வம்சங்கள். கடந்த நாட்களில் கொரோனா அந்த முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் வெட்டுக்கிளிகள் வந்தது. தேசத்தில், பஞ்சாப்ல, ராஜஸ்தானில், யூபியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மொத்தமாய் பயிர் வகைகளை சேதப்படுத்தியது. மொத்தமாக இதில் வேதம் சொல்லுகிறது, ஒரு வெட்டுக்கிளியை பற்றி சொல்கிறார். பச்சைக்கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழுக்கள். இந்த 4 காரியமும் 4 குணாதிசயம் இருக்குது. 4 விதமான சாப்பாடு, 4 விதமாக செயல்படும். வெட்டுக்கிளி அப்படின்னா அப்படியே கட் பண்ணி அப்படியே தாவரத்தை எல்லாம் கட் பண்ணி போடும். சரியா? அதை போட்டுரும். இதில் பச்சைக்கிளின்னு இருக்குது. பச்சைக்கிளின்னா நமக்கு நம்ம வீட்டில் வளர்ப்போமே அந்த பச்சைக்கிளின்னு நினைக்கக்கூடாது. இது அந்த பச்சைக்கிளி இல்லை. இதில் என்னென்னு போட்டிருக்குன்னா யங்குன்னு போட்டிருக்கு. சின்ன வெட்டுக்கிளி. ஆமாம், ஸ்மால். அது பிக்கர் அப்படின்னு போட்டிருக்கு. கிராஸ் ஓப்பருங்கிறாங்க. ஒவ்வொருக்கு கேட்டர்பில்லர், அது அடுத்தது ஒன்று சொல்கிறாங்க. ஒவ்வொரு பேரான எல்லாமே அழிக்கிற வம்சத்துக்குரிய காரியங்கள். அப்போ ஒன்று கட் பண்ணி போடுதுன்னா அடுத்தது என்ன செய்யுதுன்னா மீதி இருக்கிறத கட் பண்ணி, ஒரு காரியம் கட் பண்ணுது, இன்னொன்று அதில் இருக்கிற அந்த பழங்களை போல இருக்கிற அந்த நல்ல பங்கை மாத்திரம் இன்னொன்று சாப்பிடுது. பச்சை புழுக்கள் அப்படி முசுக்கட்டை பூச்சிகள்ங்கிறது என்னன்னா அது விட்டுட்டு போனதை மீதி எல்லாம் அழிக்கிறது. பச்சை புழுக்கள், முசுக்கட்டை பூச்சி, இது எல்லாம் சிலது இந்த பட்டையெல்லாம் சாப்பிடுது. ஒரு புழு தாவரத்தில் அந்த மிச்சம் விட்டதெல்லாம், கடிச்சு விட்டதெல்லாம் அப்படி சாப்பிட்டு ஒன்றெல்லாம் பண்ணுது. மேலேருந்து டாப் டு பாட்டம் இது விட்டுச்சுன்னா அது மீதியை சாப்பிடுது. இது விட்டுச்சுன்னா இது மீதி வச்சதை முசுக்கொட்டை பூச்சி சாப்பிடுது. முசுக்கொட்டை பூச்சி சாப்பிட்டு மிச்சம் விட்டதை பச்சை புழு கடைசியில் ஃபைனல் டச் பண்ணிடுது. அப்போ டோட்டலாக எது அழிக்கணும், ஆரம்பத்தில் கொஞ்சம் தான் போயிருக்கு, பரவாயில்லன்னு லேக்கிங்காக இருந்தால் அடுத்தது பச்சைக்கிளி மீதியை சாப்பிடுது. பச்சைக்கிளி மீதியை சாப்பிட்டுட்டு மீதி விட்டதை அது முசுக்கட்டை பூச்சி சாப்பிடுது. முசுக்கட்டை பூச்சி விட்டதை பச்சை புழுக்கள் மீண்டும் அதையெல்லாம் பட்சித்து விடுது. ஒரு அழிவு முடிஞ்ச உடனே அடுத்த அழிவு, அடுத்த அழிவு முடிஞ்ச உடனே இன்னொரு அழிவு, இன்னொரு அழிவு முடிஞ்ச உடனே இன்னொரு அழிவு. இது எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இது போச்சுன்னா ஐயோ இன்னைக்கு இது போச்சே, ஐயோ சரி இதுதானே போச்சு, பரவாயில்ல மீதி இருக்கு நினைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொரு அழிவு வருகிறது. ஐயோ இது வந்துருச்சேன்னு சொல்லும் போது இன்னொரு அழிவு வருகிறது. எல்லாவற்றையும், அதாவது டோட்டலா ஒரு தாவரம், ஒரு மரம், ஒரு செழிப்பு அப்படிங்கிறது இல்லாம
டாப் டு பாட்டம் அழிக்கக்கூடிய சூழ்நிலை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ டோட்டலா லாஸ் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். ஒரு பகுதி லாஸ் இல்லை, ஒரு இடம் மட்டும் லாஸ் இல்லை, எல்லாமே அழிந்து போகிற நிலைமையில் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், ஒருவேளை இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஏதோ ஒரு பகுதி உங்களுக்கு நஷ்டமாயிருக்கலாம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டீங்க, திருப்பி ஏதோ ஒரு பகுதியில் இழப்பு வந்திருக்கலாம், திருப்பி ஒரு இழப்பு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் இழந்திருக்கலாம். இதில் வச்சு இந்த பணத்தை போட்டு இதை ரெஸ்டோர் பண்ணிடலாம் நினைச்சேன், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. இதை ரெஸ்டோர் பண்ணிடலான்னு இங்க பணம் வாங்கி இதை செஞ்சேன், திருப்பி இதுல பிரச்சனை பல்ல விழுந்துட்டு அப்படின்னு பல பிஸ்னஸ்ல உங்க வேலையில ஒருவேளை இருக்கலாம். ஒருவேளை இந்த சின்ன தப்பு தான், அது சரி பண்ணிடலாம் நினைக்கும் போது அடுத்த ஒரு காரியம் உங்களை அழிக்கிறதுக்கு போராடி வந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் திரும்ப கர்த்தர் கொடுத்துருவார். எதையெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குல்ல, ஆமா இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு பூட்டப்பட்ட நிலைமை என்று சொல்லுவீர்களானால் கர்த்தர் எல்லாவற்றையும் ரெஸ்டோர் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப அழிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில இழந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஆரோக்கியங்கள், சுகங்கள், ஃபைனான்ஸ், என்னென்ன காரியத்தெல்லாம் சத்துரு பட்சித்ததோ எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப அழிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எஸ்ஐயா 57 அதிகாரத்துக்கு நேராக உங்க கண்களை திருப்புங்களேன். 16 வசனம், நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், என்றென்றைக்கும் நான் கோபமாய் இருப்பதில்லை, ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. சோர்ந்து போயிடுவாங்களே, நான் தான் உண்டு பண்ணின ஆவி, நான் தான் அனுப்பின ஆத்துமா, இது என்னென்னைக்கும் சோர்ந்து போயிருமே. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன், தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி, சொல்லுங்க, அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துயரப்படுகிறவர்களுக்கும் ஆறுதலை நான் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் இந்த பச்சை கிளிகளும் பட்சித்தது என்று போடப்பட்டா முதல் பகுதி சொல்லுகிறது, அது யார் அனுப்பினாரா? நான் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிங்கிறார். நான் அனுப்பினேன், நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை அனுப்பினேன். எதுக்கு அனுப்பினேன் அப்படின்னா 57 அதிகாரத்தில் 16 வசனத்திலிருந்து சொல்லுகிறா, நீங்க என்னை விட்டு கொஞ்சம் தூரம் போயினீர்கள், என்னை கொஞ்சம் மறந்து போயிட்டீங்க, அதனால கொஞ்ச காலம் உங்க மேல கடும் கோபமா இருந்தேன், என்ன நான் உங்களுக்கு முகத்தை மறைத்தேன் மறைத்தேன் மறைத்தேன். ஏன்? நீ என் பக்கம் திரும்பணும் என்பதற்காக, நீங்க திரும்பவும் ஜெபிக்கணும் என்பதற்காக, நீங்க திரும்பவும் தேவ சமூகத்தில் வரணும் என்பதற்காக, நீங்க திரும்பவும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து சரியா நிற்க வேண்டும் என்பதற்காக, மீண்டும் ரட்சிக்கப்பட்ட நாளில் நீங்கள் ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில காலம் நான் என் முகத்தை கொஞ்சம் மறைச்சேன். அதனால கொஞ்சம் கோபப்பட்டு என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளையும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் அந்த பச்சை புழுக்களையும் நான் அனுப்பினேன். இதுதான் என் கோபமா இருந்தது. ஆனால் நான் தானே உங்களுக்கு ஆவியை கொடுத்தேன், நான் தானே உங்களுக்கு ஆத்துமாவை அளித்தேன். அதனால நான் தொடர்ந்து கோபப்பட்டுட்டே இருக்க மாட்டேன். நீங்க மனம் திரும்புகிறதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானா உங்க வழியை நான் பார்ப்பேன். என் பிள்ளை திரும்பிட்டா, என் பிள்ளை மனம் திரும்பிட்டா, என் பிள்ளை திரும்ப ஒப்பு கொடுத்துட்டா, இந்த மாதம் நீங்க உங்களை சரி செய்ய அர்ப்பணித்தா, நீங்கள் மீண்டும் ஜெபிக்க
ஒப்பு கொடுத்தா, நீங்கள் மீண்டும் தேவாலயத்தில் வந்து முழங்கால் படியிட அர்ப்பணித்தா, நீங்கள் மீண்டும் சண்டே சர்வீஸ்ல சரியாய் கான்சென்ட்ரேட் பண்ணினா, நீங்கள் திரும்பவும் கர்த்தருடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்தா, அவர்களை நான் குணமாக்குவேன். I will heal you. உங்களை நான் குணமாக்குறது மாத்திரமல்ல, அவர்களை சரியா திரும்பவும் நடத்தி, திரும்பவும் என்னெல்லாம் இழந்தார்களோ அந்த எல்லாவற்றையும் திரும்ப நான் ஆறுதல் அளிக்கிறது மாத்திரமல்ல, திரும்ப ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அளிக்க போகிறார். நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். சரியா உன் வழியை அர்ப்பணி. நான் உன்னை குணமாக்கிறது மாத்திரம் அல்ல, உனக்கு திரும்ப ஆறுதலையும் கொடுப்பேன். எதெல்லாம் இழந்தியோ திரும்ப தருவேன்னு சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்கள் உங்கள் வழிகளை சரி செய்ய அர்ப்பணிக்க ஆயத்தப்படுவீர்களானா, நீங்க என்னென்ன இழந்தீர்களோ இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர, திரும்ப அளிக்க கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். தொற்கால் தபித்தாள் என்கிற ஒரு சீசி யோப்பா பட்டணத்தில் இருந்தால் தான தர்மங்களையும் நற்கிரிகளையும் செய்து கொண்டு விதவைகளையும் அனாதைகளையும் போஷித்து நடத்தி தேற்றிக்கிட்டே இருந்தா. நல்ல ஒரு ஸ்திரீ மரித்து போயிட்டா. பேதுருக்கு சீசி சொல்லி அனுப்பப்பட்டது. பேதுரு வருகிறார், அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு பார்க்குறாரு, எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, துக்கப்படுறாங்க. நன்மை பெற்றவர்கள் எல்லாரும், எங்களுக்கு அவள் இருந்திருந்தா எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருப்பாளே, இதெல்லாம் பண்ணியிருப்பாளே, அதெல்லாம் பண்ணியிருப்பாளேன்னு அவள் செஞ்ச காரியத்தை குறித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பேதுரு எல்லாம் மேலே போகிறார். போய் அங்கே எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு, எல்லாரையும் வெளியே போக பண்ணி, முழங்கால் படியிட்டு, பிரேதத்தின் புறமாக திரும்பி ஜெபம் பண்ணி, பிரேதத்துக்கு கட்டளை கொடுத்து தபித்தாலே எழும்புன்னு சொன்ன உடனே மரித்தவள் உயிரோடு எழும்பி பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். 41ஆம் வசனம் பாருங்க. அழுதவர்கள், துக்கித்தவர்கள், போராடி உள்ள நுழைஞ்சவர்களுக்கு அவளுக்கு கை கொடுத்து அவள் எழுந்திருக்க பண்ணி, பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிர் உள்ளவளாக அவர்களுக்கு முன்பாக திரும்ப கொண்டு போய் நிறுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு சில இடத்திலிருந்து சில நன்மை வந்து கொண்டே இருந்திருக்கலாம். அப்படின்னா ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இது மனுஷ தயவு, மனுஷத்தினிடத்துல இருந்து வர்ற உதவி ஒத்தாசன்னு அப்படி சொல்ல வரல. அதுவும் இருக்கலாம். அது போல இவர் இருந்த போது எங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும் தெரியுமா? அந்த ஆளு ஒருவேளை டோட்டலாக அந்த இடத்துலையே அந்த இடம் காலியாக இருக்கலாம். அந்த ஆள் மரித்து போயிருக்கலாம், அந்த ஆள் இல்லாமல் போயிருக்கலாம். ஒருவேளை அந்த ஆள் சில காலம் உங்களை விட்டு நகண்டு போயிருக்கலாம். நோ ப்ராப்ளம். அப்படிப்பட்ட இடமெல்லாம் கடந்த நாட்கள் எம்டியாக இருக்குன்னா கர்த்தர் அந்த இடத்தை திரும்ப நிரப்ப விரும்புகிறார். திரும்ப அந்த இடத்துல கர்த்தர் அந்த ஆளை வைப்பார். அப்படின்னா அதே ஆளை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஆவிக்குரிய முறையில் சொல்லுகிறேன், எந்த இடத்துல சில நன்மைகள், ஆசீர்வாதங்கள் இந்த ஆள் மூலியமாக எனக்கு ஆறுதல் இருக்கும், அவங்க இருக்கும்போது என்னை இப்படி பலப்படுத்திகிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா இருந்தபோது இதெல்லாம் எனக்கு நல்லா இருந்துச்சு, எங்கள் அப்பா இருந்தபோது நல்லா இருந்துச்சு, என் ஃப்ரெண்டு இருந்தபோது நல்லா இருந்துச்சு, என் குடும்பத்தில் ஒரு நபர் நல்லா இருந்தாங்க. எதெல்லாம் ஒரு ஃபிசிக்கலாக சில நன்மைகள் நீங்கள் வாழ்க்கையில் இழந்திருப்பீங்கன்னா ஆவியானவர் அந்த இடத்தை திரும்ப உங்களுக்கு நிரப்பபடி வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். சில நேரம் பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அவங்களுடைய வேல்யூ தெரியாது. சில பார்த்துருக்கீங்களா? சில ஆள் இருக்கும்போது அந்த வேல்யூ தெரியாது, இல்லாத போது தான் நமக்கு அந்த புத்தி வரும். இருந்திருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் இல்லை, சில நேரம் இல்லாத நேரம் அந்த இடத்த எம்டியாக இருக்கும். இவங்க இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அப்படி உங்களுக்குள்ள பல பேருக்கு பல நினைவுகள், பல எண்ணங்கள் இருக்குல்ல. இந்த மாதம் அந்த இடத்துல திரும்பவும் உயிருள்ளவளாய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு சில காரியங்கள், சில நபர்களை, சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு திரும்பி அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்றார். அது
ஃபிசிக்கலாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், அது ஃபைனான்ஷியலாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். கர்த்தர் அந்த இடத்தை இந்த மாதம் நிரப்புவார். எம்டியாக இருக்கிற அந்த இடத்தெல்லாம் கர்த்தர் இந்த மாதம் நிரப்புகிற மாதமாக இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவன் தலைமயர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் சொல்லுங்க, திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது. 16ஆம் அதிகாரத்தில் அங்கே சிம்சோனை கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தோடு அழைத்திருந்தார். அவன் சவரன் கத்தி படலாகாது, மதுபானமும் திராட்சரசமும் குடிக்கக்கூடாது. பெலிஸ்தியர்களுக்கு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ரட்சகனா கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவன் திம்னாத்துக்கு போய் காசாவுக்கு போய் ஒரு பெண்ணை கண்டு பாவத்தில் விழுந்தான். மயிர் கத்தரிக்கப்பட்டது, கண் பிடுங்கப்பட்டது, வெண்கல விலங்கு பூட்டப்பட்டது, மாவரைத்து கேலி கூத்தாய் இருந்து கொண்டிருந்த அவனுக்கு அபிஷேகம் போயிட்டு, வல்லமை போயிட்டு, பலன் போயிட்டு, கிருபைகள் போயிட்டு, பரிசுத்தம் போயிட்டு, எல்லாம் டோட்டலா லாஸ். எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஏன்? அவன் ஆவியும் அவன் ஆத்துமாவும் கர்த்தர் பக்கம் இல்லை. தேவன் அவனை திருப்புகிறதற்காக மீண்டும் கர்த்தர் அவனை சத்துரு கையில் ஒப்பு கொடுத்தார். அவரை அனுப்பி, ஆண்டவரே அனுப்பின வெட்டிக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புலன் மாதிரி கர்த்தரே சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கிறார். மீண்டும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை கொஞ்சம் நினைச்சு அருளும். மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவன் தலைமயிர் வளர ஆரம்பித்தது. திரும்ப அப்பா என்னை உயிர்ப்பியும், பெலிஸ்தியர்கள் இந்த ஒரே விசையாய் தீர்வாய் அளிக்கும்படி எனக்கு கிருபை செய்யணும் ஜெபிச்ச போது ஆண்டவர் இழந்த அந்த அபிஷேகத்தை திரும்ப கொடுத்து அவன் முடி வளரும்படி கர்த்தர் கிருபை செய்து, இழந்து போன பிரதிஷ்டை, இழந்து போன அபிஷேகம், இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன கிருபை, இழந்து போன வல்லமை, இழந்து போன மகிமை அவனுக்குள்ள வந்தது. உயிரோடு இருந்த நாட்களை காட்டிலும் மரித்த நாட்களில், அந்த நாட்களில் ஆயிரம் 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 பெலிஸ்தியர்களை கொன்று குவித்தது போல கூறிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்களா? பிரதிஷ்டை இழந்துட்டீங்களா? நன்மை இழந்துட்டீங்களா? ஏதோ ஒரு கண் பார்வையினால, ஏதோ ஒரு வாயின் வார்த்தையினால, ஏதோ இருதய சிந்தனையினால, உங்க இருதயத்தின் வார்த்தையினால ஏதோ ஒரு காரியம் கர்த்தரை விட்டு உங்களை தூர பிரித்து விட்டதா? ஏதோ ஆவிக்குரிய நன்மையை, ஜபத்தை இழந்திருக்கலாம், பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம், உபவாசத்தை இழந்திருக்கலாம், ஐக்கியத்தை இழந்திருக்கலாம், குடும்ப ஜபத்தை இழந்திருக்கலாம். கர்த்தர் திரும்ப கொடுப்பா. நல்லா கை தட்டணும். நல்லா இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை. என்னென்ன இழந்தீங்களோ திரும்ப தருவா. திரும்ப ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவா. திரும்ப உங்க முழங்கால படியிட கர்த்தர் திரும்ப தரப்போகிறார் அந்த அபிஷேகத்தை. ராக்காலங்களில் ஜெபிக்க கர்த்தர் திரும்ப அந்த அபிஷேகத்தை தரப்போகிறார். தேவ சமூகத்தில் கைகளை உயர்த்த கர்த்தர் கிருபை தரப்போகிறார். மீண்டும் பழையபடி நீங்கள் ஊழியத்துக்கு புறப்பட்டது போல மீண்டும் இந்த மாதம் உங்களை புறப்பட பண்ண போகிறார். வளரப்போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜபம் வளரும், உபவாசம் வளரும், ஆவிக்குரிய நன்மைகள் வளரும், எல்லாம் வளரும். வளர்ந்துட்டா கர்த்தர் திரும்ப தரப்போறான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப அழிப்பேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபிரேயர் 11:19. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன், ஏற்கனவே வாக்கு தத்தம் பெற்ற ஆளு, மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனையும் பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். திரும்ப கர்த்தர் கொடுக்கிறார் ஈசாக்க. முந்தின வசனம் அழகா எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். என்ன வார்த்தை? வாக்கு தத்தம் பெற்றவன். சொல்லுங்க, வாக்கு தத்தம் பெற்றவன். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் சில வாக்கு தத்தங்களை பெற்றிருந்திருக்கலாம். இல்லைன்னா இடையில போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் பல வாக்கு தத்தங்களை பெற்றிருந்திருக்கலாம். பெற்றிருந்தோம்
இந்த வாக்குத்தத்தத்தை இன்னும் நான் பெற்று சுதந்திரிக்க முடியாம இருக்கிறேன் அப்படின்னு சொன்னுவீங்கன்னா, அந்த வாக்குத்தத்தம் இழந்துட்டேன் போல பிரதர், எங்க வந்துச்சா கிடைச்சதா ஒரு சந்தேகம் இருக்கும்ல, ஒரு சந்தேகத்தோடு இருப்பீங்கள்ல. இன்னும் நடக்கலை, நடந்ததா, நடந்த மாதிரி இருக்கு, நடக்காத மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், என்னென்னலாம் வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்கு பேசினாரோ, வாக்குத்தத்தத்தை பெற்றவன் இந்த ஈசாக்க ஒப்பு கொடுக்கிறான் பலியாக தேவ சமூகத்துல. விசுவாசத்தினால உயிர் தெழுந்த அந்த மரித்தோடு இருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்று கொண்டான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வாக்குத்தத்தத்தையே நான் இழந்துட்டேனோ அப்படின்ற எண்ணம் கூட இருக்கலாம். இன்னும் நிறைவேறலன்னு ஒன்று, அவ்வளோதான் போச்சு போலன்னு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஒரு இடத்துல வரும் தெரியுமா? அவ்வளோதான் போல, இனிமேது இது சொல்ல, இது நடக்காதோ அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் தெரியுமா? எனக்கெல்லாம் வந்திருக்குங்க, எனக்கெல்லாம் வந்திருக்கு. இது நடக்காது போல, எப்பயோ சொன்னது இனிமே இது நடக்காது போல. சந்ததி பெருகுன்னு சொன்னாரே, இவனை வச்சுதான் சந்ததி பெருகுன்னாரு, ஆனா இவனையே தூக்குறாரு. அப்ப இனி நடக்காது போல அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. நான் சொல்றேன், இந்த மாதம் பலிபீடத்துலன்னு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்றார், நடக்காது போல அப்படின்ற இந்த பல கொஸ்டின் மார்க்கெல்லாம் ஆச்சரியக்குரிய கர்த்தர் மாற்றி இந்த மாதம் திரும்பி நடக்கும்ன்றார், நடக்க போதுன்றார், நடக்க போது. பல வாக்குத்தத்தங்கள் கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சுல, எல்லாம் ஆச்சரியக்குரிய கர்த்தர் மாத்தி சொல்றார், நடக்க போகிறது. திரும்ப கர்த்தர் கொடுக்க போகிறார், திரும்ப உறுதி பண்ணுகிறார், திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தத்தை இன்னும் கையில் பார்க்கல, கண்ணில் பார்க்கல, கையில் ஏந்தலை, வாய் சிரிக்கலை, சந்தோஷப்படலை. ஆனால் 3 புருஷர்கள் இறங்கி வந்து 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார்கள், உற்பவ கால திட்டத்தில் நான் உன்னிடத்தில் வருவேன், நீ ஒரு குமாரனை பெற்று. வாக்குத்தத்தத்தை திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுறார். கையில் இல்லாத போது கன்ஃபார்ம் பண்ணவ கையில் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, இனிமே போச்சு போல, ஆனாலும் எனக்கு கர்த்தர் திரும்ப தருவார்னு விசுவாசிங்க. கர்த்தர் எல்லாத்தையும் திரும்ப அளிக்கிற மாதமா இருக்கும். எல்லாத்தையும் கர்த்தர் ரெஸ்டோர் பண்ண போகிறார், எல்லாவற்றையும். தாவீது திருப்பி கொண்டான், நான் அதை பேசலை. கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறார், திருப்பி கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுப்பான். அபிஷேகத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், இழந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார், இழந்த அநேக நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். இழந்துருவேனோ நினைச்ச வாக்குத்தத்தத்தை கூட கர்த்தர் இந்த மாதம் திரும்ப தரப்போகிறார், உறுதி பண்றார். போச்சு அவ்வளோதான், பெற்றேன் இல்லையே அப்படின்னு இருக்கா? இப்போதானே வாக்குத்தத்தத்தை பெற்ற மாதிரி இருந்தது, அதுக்குள்ள இல்லையே. இல்லை, எல்லாம் இந்த மாதம் உங்கள் கையில் திரும்பி வரப்போகிறது. எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாக்குத்தத்தமும் டைரியில், நோட்டில், ஃபோனில் எதெல்லாம் எழுதி வச்சு குறித்து வைத்தீர்களோ அதை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதம் நமக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எல்லாவற்றையும் நான் திரும்ப அளிக்க போகிறேன், திரும்ப கொடுக்க போகிறேன். என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறா, உங்க வழிகளை இன்னைக்கு கர்த்தர் சீர்தூக்கி பார்க்க சொல்லுகிறா. உங்க வழியை நான் குணமாக்குவேன்னு கர்த்தர் சொல்றா. நான் தான் உன் வழியை சரிப்படுத்துகிறவன், வேற யாரும் சரிப்படுத்த முடியாது. எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்பி தரப்போகிறார். திரும்ப திரும்ப சில உறவுகள் வரப்போகிறது. இழந்த சில உறவுகள், சில நன்மைகள், இழந்த சில ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். இழந்த ஆரோக்கியம் எல்லாம் வரப்போகிறது. ரெட்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க. நம்பிக்கையுடைய சிறையே, நீ அரணுக்கு திரும்பு. ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறா, ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறா. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நேசித்த லாசரு, ஒரே சகோதரன் லாசரு இழந்தார்கள். ஆனாலும் இயேசு தாமதம் பண்ணினார், இயேசு தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறார். 4 நாள் ஆயிற்று, நானுமே இயேசு இன்னும் தாமதிக்கிறார். இயேசு வந்தார், நீர் இங்கே இருந்திருந்தா நீர் நேசித்தவன் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. இயேசு சிரிக்கிறார். நான் தாமதித்தது காரணம், இன்னைக்கு உன்னால, உன் தம்பியால, உங்க குடும்பத்தால மகிமை வெளியரங்கமாகணும்,
மகிமைப்பட விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாம் மகிமையை வரப்பண்ண போகிறேன். மகிமையை நான் திரும்ப வரப்பண்ண போறேன். ஒருவேளை உங்க தாமதம், ஹல்லேலூயா, உங்களுக்கு இழந்தீங்கல்ல, இழந்துட்டு ஏன் தாமதித்தீர் ஆண்டவரே, ஏன் தாமதித்தீர் ஆண்டவரே, ஏன் இன்னும் எனக்கு தாமதமாயிட்டே இருக்கு, ஏன் இன்னும் தாமதிக்குது ஆசீர்வாதம், ஏன் இன்னும் இந்த ஆரோக்கியம் தாமதிக்குது, ஏன் இன்னும் இயேசு வரல, ஏன் இன்னும் இயேசு என் வீட்டுக்கு வரல, ஏன் இன்னும் என் குடும்பத்துல இயேசு வரல, ஏன் இன்னும் எனக்குடைய ஆசீர்வாதத்துக்கு இயேசு வரல 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 கேள்வி இருக்குல்ல, வரல, ஏன் வரல, ஏன் வரல? இயேசு தாமதிக்கிறார் என்று சொன்னா உங்களுக்கு கர்த்தர் எதையோ பெருசா செய்ய போறாருன்னு அர்த்தம். சிஸ்டர், பிரதர், இயேசு தாமதிக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஹலோ, ஒரு நாள்ல வந்து எழுப்புனா இயேசு எழுப்பிட்டாருன்னு இருக்கும். ஒரு நாள் வந்தாரு, சோப்படுத்தினாரு, எவீரு மகளை எழுப்பினது போல எழுப்பிட்டாரு அப்படின்னு நினைப்பான். இது அது இல்லப்பா விஷயம், இது அது இல்ல விஷயம். ரெண்டாவது நாள் எழுப்பிட்டா, இல்ல 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 இல்ல, இது எலியா வந்து எழுப்பின மாதிரி இருக்கு, இது அது அல்ல விஷயம். மூணாவது நாள் வந்து எழுப்பினா, இது எலிசா வந்து எழுப்பின மாதிரி இருக்குமோ? இல்ல இல்ல, எல்லாம் முடிஞ்சு நாறிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, நாத்தம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, ஸ்டிங்க், எல்லாம் நாத்தமா இருக்கா? தாமதமாக ஆக, ஐயோ என்னுடைய வியாதி நாற்றம் எடுக்கிறது சொல்றீங்களா? ஐயோ என கட்டப்பட்ட சூழ்நிலை சொல்றீங்களா? தாமதமாக ஆக, ஆண்டவரே எல்லாம் ஊரே வந்து நின்று அழுது கொண்டிருக்கிறது, நானும் துக்கப்பட்டுட்டே இருக்கிறேனே, எனக்கு ஆறுதல் திரும்ப வருமா? ஆசீர்வாதம் திரும்ப வருமா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆரம்பத்தில் மகதலேனா மரியாள் காலில் பாதத்தில் இருந்தார். ஆனா இயேசு தாமதித்த போது அவள் வர தாமதப்பட்டு அங்க இருக்கிற அவள் தங்கச்சி, ஹல்லேலூயா, வேலை பார்த்துட்டு இருந்தவ இப்ப அவ தன் வழியை சரி பண்ணிட்டா. அன்னைக்கு நம்ம பாதத்தில் இல்லாம அநேக நேரம் வேலை பார்த்துட்டே இருந்தோம். நல்ல பங்க நீ தெரிந்து கொண்டான்னு அவளை பார்த்து தான் சொன்னாரு. இன்னைக்கு லாசரு மரித்துட்டான், இன்னைக்கு அவ தாமதிச்சா. முந்தினோர் பிந்தினோர் ஆகும், பிந்தினோர் முந்தினோர் மாறும்படி ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருந்தவ அறிந்து கொண்டா, இனி நான் தாமதம் பண்ணக்கூடாது, நான் என் வழியை சீர்தூக்கி சரி பண்ண இன்னைக்கு நான் வேகமா ஒரு பாதத்துக்கு ஓடிட்டா, எனக்கு ஒரு நன்மை இருக்குன்னு கர்த்தர் சமூகத்துல ஓடினா ஓடினா ஓடினா. இயேசுவை பார்த்தா, எங்க மரியா, எங்கப்பாவ, என் பாதத்தில் இருந்தவளை எங்கன்னு கேட்டா, அவள் திரும்பி வந்த உடனே இயேசு இன்னைக்கு அநேக பலவீனப்பட்டு அநேக ஜெபிக்க மறந்த அநேகரை திரும்பவும் கர்த்தர் அழைப்பா. உங்களை கர்த்தர் அப்படி விட்டுற மாட்டார். ஜெபிச்ச ஆளை கர்த்தர் மீண்டும் ஜெபிக்க வச்சுட்டு தான் அற்புதம் செய்வா. உபவாசிச்சம் பண்ண ஆளை திரும்ப உபவாசிக்க வச்சுட்டு தான் அற்புதம் செய்வா. ஆமே, தேவ சமூகத்துல ஊழியம் செய்த ஆளை திரும்ப ஊழியம் செய்ய வச்சுட்டு தான் அற்புதம் செய்வா. தாமதமாகுதா? உங்களை மீண்டும் பாதத்துக்கு வர வைக்கிறதுக்கு தான் தாமதம். தாமதமாகுதா? நீங்க மீண்டும் ஊழியம் செய்யறதுக்கு தான் இந்த தாமதம். தாமதமாகுதா? மீண்டும் கர்த்தர் உங்களை கரத்தில் எடுக்கிறதுக்கு தான் இந்த தாமதம். மீண்டும் அவனை திரும்ப உயிர் உள்ளவனாய், முழு குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல, அந்த பட்டணத்துக்கே கர்த்தர் லாசருவை உயிரோட நிறுத்தினார்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க ஊருக்கே தெரிஞ்சு கேவலப்பட்டுட்டே நினைச்சீங்க. இல்ல, எல்லாரையும் அழைச்சு வந்ததுக்கு காரணம் வெளியே உங்களை கேவலப்படுத்தல, உங்களை எல்லாருக்கு முன்பாக மகிமைப்படுத்துகிறதற்கு, எல்லாருக்கு முன்பாக உங்களை உயர்த்துறதற்கு, எல்லாருக்கு முன்பாக உங்களை கனப்படுத்துறதற்கு, உங்கள் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த. 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் சொல்லுகிறது, இயேசு பந்தி இருந்தார், லாசருவும் அதே அவன் வீட்டில் அவரோடு கூட பந்தி இருந்தான். படுக்கையில் இருந்தவன் இன்னைக்கு பந்திக்கு வந்துட்டான். நான் சொல்றேன், நீலாம் இங்க வந்து உட்காருவியாடா, நீலாம் இங்க வந்து நிப்பியாடா, முடிஞ்சு நினைச்சாங்களா? ஓஹோ, எதையும் நீங்கள் இழக்க போகிறது இல்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதம் திரும்ப அளிப்பே.